7th Standard Mathematics, Term 1, Chapter 1, Example 1.4. A submarine is at 32 feet below the sea level, then it moves up 8 feet. Find the depth of the submarine. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஒரு சப்மேரின் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துக்கு அடியில் 32 அடி ஆழத்தில் இருக்குது. இப்போ இது 8 ஃபீட் வந்து மேலே என்ன செய்யுதுன்னா எழும்புது, மேலே போகுது. ஸோ அப்போது இதனுடைய டெப்த்து இப்போ என்னவா இருக்குன்னு தான் கொஸ்டின். ஸோ பாருங்கள், இப்போ கரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 32. இப்போ நல்லா கவனிங்க, கடல் மட்டம்னா இதுன்னு வச்சுக்கோங்களா. இப்போ கடல் மட்டத்துக்கு கீழே எங்கேயோ 32 ஃபீட் இருக்குது. இப்போ நம்ம கடல் மட்டத்தை 0ன்னு எடுத்துப்போம். ஆக்சுவலாக நம்ம நம்பர் லைனில் எப்படி நம்ம ஒரு பார்ட்டை 0 எடுத்து இந்த சைடு 1 2ன்னு எடுப்போம், இந்த சைடு -1 -2ன்னு எடுப்போமோ, அதே போல் இந்த கடல் மட்டத்தில் இங்கே 0ன்னு எடுத்துப்போம். ஸோ கடல் மட்டத்தை 0ன்னு எடுத்தோம்னா அதுக்கு கீழேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மைனஸாக எடுத்துக்கணும் இங்கே எடுக்கும்போது. ஸோ அப்போ கரண்ட் ஃபீட்டை வந்து -32 வேல்யூவாக எடுக்கணும் பிலோ த சீ லெவல் காரணத்தினால. ஆனால் ஆக்சுவலாக ஃபீட்டை ரெடிஃபை பண்ணும்போது நம்ம எல்லாம் அதை நெகட்டிவாக ரீப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கரண்ட் ஃபீட்டை நம்ம சம்மு செய்யும்போது மட்டும் அதை -32 எடுத்துக்கணும். பட் அது ஆக்சுவலாக 32 ஃபீட்னா பிலோ த சீ லெவல்னு சொல்லணும், அவ்வளோதான். ஆனால் நம்ம சம்முக்காக நம்ம 32 -32 இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ வந்து இது அசென்ட் ஆகுது, மேலே போகுது. இது கீழே இருக்குதுன்னு அர்த்தம், கீழே 32 அடி கீழே இருக்குன்னு அர்த்தம். ஸோ மூவ்ஸ் அப் 8 ஃபீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப் 8 ஃபீட்டுனா மூவ்ஸ் அப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டு. ஸோ இது வந்து +8 தான், மேலே போகுது. ஸோ -32லேருந்து இன்னும் மேலே எக்ஸ்ட்ராவாக 8 அடி எழும்புது, கீழே போகல இன்னும். ஸோ இன்னும் கீழே போச்சுன்னா மைனஸில் போகும், இன்னும் ப்ளஸில் ஆகுறதுனால இது வந்து +8. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு டெப்த் ஆஃப் த சப்மேரின் கிடச்சிரும். ஸோ இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து டெப்த் ஆஃப் த சப்மேரின் செஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ -32 + 8 நான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ -32 + 8, இப்போ இது மைனஸு இது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 32லேருந்து 8 நம்ம செப்பரேட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ். ஸோ ரெண்டுமே டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ்னு சொல்லும்பொழுது நம்ம ரெண்டு என்ன செய்ய பண்ணணும்னா செப்பரேட் பண்ணணும். ஸோ 32 8 செப்பரேட் பண்ணுங்கள். ஸோ 12 2 12 - 8 பார்த்தீங்கன்னா 4, இங்கே 2. ஸோ 24 பெரிய நம்பர் சிம்பிள் பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்னா பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிச்சிட்டு பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன செய்யணும்னா பார்க்கணும். இப்போ மைனஸ் இருக்குது, பெரிய நம்பர் இது 32 தான் பெருசு, 8 வந்து சின்னது தான். ஸோ மைனஸ் தான் மைனஸில் தான் பெரிய நம்பரில் இருக்குது, மைனஸ் உள்ளது தான் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இது -24. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -24. அப்போ டெப்த்து -24. ஆனால் நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, டெப்த் ஆஃப் த சப்மேரின் கரெக்டாக எழுதணும். இந்த டெப்த் ஆஃப் த சப்மேரின் நான் இப்போ தான் சொன்னேன். ஆக்சுவலாக நம்ம டெப்த்து இந்த வேல்யூ எல்லாம் வேணும் மைனஸில் போடப்படான்னு சொன்னேன். ஸோ 24 ஃபீட் பிலோ சீ லெவல். அது இன்னும் கடல் மட்டத்துக்கு அடியிலே தான் இருக்குது, பிலோ சீ லெவலில் தான் இருக்குது. ஆனால் 24 ஃபீட் கீழே இருக்குது. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக 8 அடி எழும்புது பார்த்தீங்களா, எலும்பின பிறகு 8 அடி எக்ஸ்ட்ராவாக மேலே போன பிறகு சப்மேரினுடைய டெப்த்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பிலோ சீ லெவலுக்கு 24 ஃபீட் இருக்குது. கடல் மட்டத்துக்கு 24 அடி கீழே இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 32 கீழே இருந்தது, 8 அடி எழும்பின பிறகு 24 அடி இப்போ இருக்குதுன்னு அர்த்தம். கடல் மட்டத்துக்கு அடியில் 24 அடி இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.